ஓகே. இப்போ நீங்கள் ஒரு திரைப்படம் வந்து நான் சும்மா நடிச்சிருந்தேன், அம்பா சமுத்திரமாபாணி அதை விட்டுருங்க, மற்ற வேறு ஒரு திரைப்படம் நான் இதை பெருசாக நினைக்கவே இல்லை, ஷூட் போனேன், பட் அதுலேருந்து எனக்கு நிறைய நல்ல பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் வந்துச்சு, நல்ல பேர் வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது திரைப்படங்கள்? இல்லை, நான் தான் கருப்பசாமிக்கு இதை சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து நான் ஒரு சீன் தான் நடிச்சேன்னு தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அந்த ஒரு படம் தான் ஏற்படுது. அதான் நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டது. அதாவது ஒரு படத்தில் ஒரு சீன் பேசப்பட்டாலும் போதும், கண்டிப்பாக நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும்ன்றது அதில் தான் தெரிஞ்சிச்சு. ஓகே. இப்போது நீங்கள் வந்து இப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது இப்போது பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள், சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் அப்படி இருக்குது. நீங்கள் நிறைய சின்ன பட்ஜெட் திரைப்படங்களையும் பண்ணியிருக்கீங்க, பெரிய ஆர்டிஸ்ட் கூட நிறைய பேர் கூட பண்ணியிருக்கீங்க. அதுக்கான வித்தியாசம் என்னவா பார்க்குறீங்க? ஒன்றுமே கிடையாது. அதாவது எப்படி சொல்கிறது, வெஹிக்கிள்ஸ் நிறையா இருக்கும், பட்ஜெட் லெவலில் நிறையா இருக்கும், ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் வித்தியாசமே ஒழிஞ்சு, கதைன்றது எல்லாருமே இந்த படம் நல்லா வரணுன்ற எண்ணத்தில் தான் எல்லாருமே படம் எடுப்பாங்க. யாருமே வந்து இது சின்ன படம், இது பெருசாலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு ஒரு படம் பண்ணுவாங்க. அது ஓடிடுச்சுன்னா மிகப்பெரிய ஹிட் ஆயிரும். அது சின்ன பட்ஜெட் படம், அவங்க போட்ட பெரிய பட்ஜெட் படத்தோட பட்ஜெட்டை கூட கிராஸ் பண்ணுற அளவுக்குலாம் சம்பாரிச்சு கொடுத்த படங்கள் நிறையா இருக்குது தமிழ் சினிமாலே. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியெல்லாம் பார்த்து நம்ம பண்ண முடியாது. எல்லாமே படம் தான். கமல் சார் எப்பயுமே வையாபுரி சார்கிட்ட சொல்லுவாராம், இதில் தான் நடிப்பேன், இதில் தான் நடிப்பேன், நம்ம பிளான் பண்ணவே கூடாது, எது ஓடும் நமக்கே தெரியாது. ஸோ அதனால் நம்ம இங்கே நிற்கணும்னா எல்லாத்துலேயுமே நடிக்கணும், எல்லாமே ப்ராக்டிஸ் தானே. ஸோ அதனால் வந்து நடிச்சிட்டே இருப்போம், அதில் எது கிளிக்காகும் தெரியாது, கிளிக்கார் என்னைக்கு தூக்கிட்டு போயிடும் அப்படின்றது. ஸோ அதுதான் நம்மளோட. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டுக்கு வரணும்னு நினச்சிருப்பீங்க, வந்ததுக்கப்புறம் இவங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது காமெடியாக இருக்கலாம், ஹீரோஸாக இருக்கலாம், வேறு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி அவங்க கூட. நான் இது வரைக்கும் கமல் சார் கூட நடிச்சதில்லை. ஸோ நான் அவர் கூட ஏதாவது ஒரு படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன். அந்த கமல் சார் கூட ஒரு வாய்ப்பு வரும். அவர் கூட விக்ரம் சார் கூடயும் பண்ணதில்லை. மீதி மேக்ஸிமம் எல்லாரும் கூடயும் நடிச்சிட்டேன். ஸோ அவங்க 2 பேர் கூட பண்ணலன்ற ஒரு வருத்தம் இருக்குது. விஜய் சார் கூட படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஓகே. இப்போ தனுஷ் சார் அவங்க கூட பண்ணியிருக்கீங்க. படிக்காதவன் அந்த கேரக்டர் அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரையும் டாமினேட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அவர் கூட பண்ணி புரிஞ்ச அனுபவம். அதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீன் எடிட்டில் போயிடுச்சு. பட் ஆனால் அவர் வந்து டுட்டோரியல் வருவார், டுட்டோரியல் இழுத்து மூடிட்டு போயிடுவார். நான் வந்து அங்கே ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட். அவர் வந்தோடனே சொல்லுவார், நான் கஷ்டப்பட்டு படிக்கணும் வந்திருக்கேன், கொட்டா எல்லாம் விட்டு வாயிலே குத்திருந்தாரு. வந்துட்டு அவர் டுட்டோரியல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ நான் போய் அவர் ரிவெஞ்ச் எடுத்து அவர் ஏரியாவில் போய் அவரை கலாய் பண்ணானு. அது ஒரு பெரிய சீன் இருக்கான். ஏன்டா நீ ரொம்ப பெரிய வெண்ண மாதிரி வந்து பேசினேன், வந்து டுட்டோரியலை க்ளோஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நான் அவரை திட்டுறதுலாம் இருக்கும். ஸோ அந்த சீன் ஆக்சுவலி ஃபுட்டேஜ் காரணமாக போயிடுச்சு, நிறைய லென்த் இருக்குன்னு சொல்லி. அதுதான் அவரை நான் டாமினேட் பண்ணி பண்ண சீனாக இருக்கும் அதில். ஆனால் அது ட்ரிம்மில் போயிடுச்சு.